உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையலா நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 Peter chapter 5:6 Therefore humble yourselves under the mighty hand of God, that he may exalt you in due time. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவரையும் அவர் ஏற்ற காலத்தில் உயரச் செய்வார். வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்கிற இந்த நற்செய்தி என்ன? உங்களை நான் நிச்சயமாய் உயர்த்துவேன். அதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் மனிதனாய் வந்தேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய், ஒவ்வொருவருக்கும் நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாய், ஒவ்வொருவரையும் வெளிச்சத்தின் ஊடாய் நடக்கும்படியாய், ஒவ்வொருவரையும் நித்திய பரலோகத்திற்கு கொண்டு செல்லும்படியாய் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். அதற்காகவே நான் மரித்தேன். உங்களுடைய பாவங்களை நான் என்னுடைய இரத்தத்தினாலே கழுவி இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய பிள்ளையாய், என்னுடைய மகனாய், என்னுடைய மகளாய் நான் மாற்றி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சித்தத்திற்குள் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வருங்காலங்கள், நம்முடைய நிகழ்காலங்கள், நம்முடைய எல்லா காலங்களையும் அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனே, உம்முடைய சித்தத்திற்குள் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், என் பெற்றோர்களை அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன், என் கணவனை அர்ப்பணிக்கிறேன், என் மனைவியை அர்ப்பணிக்கிறேன் என்று தேவனுடைய சித்தத்திற்குள், அவருடைய வார்த்தைக்குள் நாம் எப்பொழுதும் அடங்கி இருக்கின்ற போது தேவன் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். ஆமென். அவர் உயர்த்த நினைத்து விட்டால் அதை ஒருவரும் தடுக்க முடியாது. நம்முடைய சிந்தைக்கு மேற்பட்டதாய், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அவர் செய்வார். ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்வை அவர் மாற்றுவார். ஏற்ற காலத்தில் நமக்கு அவர் உயர்வை கொடுப்பார். ஏற்ற காலத்தில் அவர் வானத்தை நிச்சயமாய் திறப்பார். ஏற்ற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில அவர் மழையை பெய்யும்படி செய்வார். ஆமென். ஏற்ற காலத்தில் அவர் பலனை அளிப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். எனவே நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் தேசத்திலே நிச்சயம் மழை பெய்யும். நீங்களும் நானும் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு நிச்சயமாய் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று என் வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமான அன்பான தேவஜனமே, இந்த வார்த்தையை நம்புங்கள். கர்த்தர் ஏற்ற காலத்துல நமக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவார். ஆமேன். நம்புவோம், விசுவாசிப்போம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஏற்ற காலத்துல ஒவ்வொருவரையும் உயர்த்தும்படிக்கு ஒவ்வொருவரும் உம்முடைய பலத்த கைக்குள், உம்முடைய வார்த்தைக்குள் ஒவ்வொருவரும் அடங்கியிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. தேவன் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்திலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.